கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு புதிய நாளை சந்திக்க வைத்த கர்த்தருக்கு மனதார ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இந்த காலவேளையிலேயும் உங்களை இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினால் தேவன் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளின் காலை தியானத்திற்காக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் 43 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த அதிகாரத்தின் சுருக்கமான காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் யாக்கோபினுடைய குடும்ப சூழ்நிலையை குறித்து இந்த அதிகாரம் விவரிக்கிறது. ராகேலுக்கு பிள்ளை இல்லாததினாலே யாக்கோபினிடத்தில் அவள் முறையிடுவதையும் அது நிமித்தம் யாக்கோபின் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களையும் இந்த அதிகாரம் விவரிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தில் லேயாளுக்கு குழந்தை பிறக்கிறது, ராகேலுக்கு குழந்தை பிறக்கிறது. யாக்கோபுக்கும் லாபானுக்கும் இடையே சம்பள பிரச்சனை உண்டாகிறது. இது நிமித்தம் ஒரு தீர்வை யாக்கோபும் லாபானும் எடுக்கிறான். இதுதான் இந்த அதிகாரத்தின் சுருக்கம். இந்த அதிகாரத்தில் நம்முடைய சிந்தைக்காக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் வசனத்தில் யாக்கோபு தான் பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொன்னாள். அதற்கு யாக்கோபுடைய பதிலை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். நான் தேவனோ என்றான். கவனியுங்கள் இந்த வார்த்தையை. பிள்ளை கொடும், இல்லை என்றால் சாகிறேன் என்று சொன்னாள். இன்றைக்கும் பிள்ளைகள் இல்லாததினாலே எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது. திருமணமாகி சில வருடங்கள் குழந்தை இல்லை என்றால் கணவனுடைய வீட்டாரால் எத்தனை துன்பங்களை குடும்ப பெண்கள் சந்திக்கிறார்கள். ஏன், கணவனால் கூட இந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தேடிக்கொள்ளுகிற வழிகள் ஏராளம். பிள்ளை இல்லை என்றால் மருத்துவர்களை அணுகிறார்கள், மருத்துவமனைகளை அணுகுகிறார்கள். அதிலேயும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் கோவில் குளங்கள் என்றெல்லாம் ஏறி இறங்குகிறார்கள். என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக யாக்கோபை கொண்டு கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். தேவன் தான் குழந்தையை கொடுக்கிறவன். அவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அப்படியானால் கர்ப்பத்தை திறப்பதும் அதில் குழந்தையை உருவாக்குவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவரே சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் உருவாக்குகிறவர். தாவீது சொல்லுவான், என்னுடைய தாயின் வயிற்றில் நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை கண்டவர் அவர். என் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்படியானால் அதை உருவாக்குகிறவரே கர்த்தர் தான். ஸ்தோத்திரம். அப்படியானால் தாவீதினுடைய வார்த்தையும் யாக்கோபினுடைய வார்த்தையும் ஒப்பிட்டு சொல்லுங்கள். தேவன் தான் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். இதை குறித்து தாவீது என்ன சொல்லுகிறான்? நீங்கள் சங்கீதங்களிலே பல இடங்களிலே வாசிக்கிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127:4 சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படியானால் யாக்கோபு சொன்ன வார்த்தை சரிதானே? தேவன் ஒரு காரியத்தை செய்யலைன்னா நமக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் இதுக்கு முந்தின பகுதிகளிலே வாசித்திருக்கிறோம். தேவன் அடைத்ததை திறக்கும்படி ஆபிரகாம் ஜெபித்த பின்புதான் அந்த நன்மை உண்டாகிறது.
ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், குழந்தை பாக்கியத்திற்காக யாரையும் மனம் நொந்து கொள்ளாதிருங்கள், யாரிடத்திலும் முறையிடாதிருங்கள், யாரோடும் தகராறு செய்யாதிருங்கள், மருத்துவமனைகளை ஏறி இறங்காதிருங்கள். குழந்தையை கொடுக்கிற தேவனிடத்தில் நீங்கள் முறையிடுங்கள். 1 சாமுவேல் 1:11 ஆலயத்தில் போய் தேவனிடத்தில் முறையிட்ட அந்நாளைப் போல நீங்கள் முறையிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுக்க முடியும். வேத புத்தகத்தில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதனுடைய 30:22 தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவன் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் செய்தார், யாக்கோபு செய்தார் சொல்லலைங்க, கர்த்தர் செய்தார். இந்த காலவெளியிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவையான நன்மைகளை கர்த்தரே செய்வார். கர்த்தரிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாக உங்கள் காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையிலே வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மைகளை கர்த்தரையே கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.